கோவையில் போலி ஆவணங்கள் மூலம் இடத்தை அபகரிக்க உதவிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் கோவை மாவட்ட கலெக்டர், மாநகர கமிஷனர் ஆகியோரிடம் மனு அளித்துள்ளார். கோவை இளையர் வீதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரலிங்கம் என்பவரின் மகள் லிங்கதேவி கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர போலீஸ் கமிஷனர் ஆகியோரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனு குறித்து லிங்கதேவி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் 1986, 2001, 2002 ஆண்டுகளில் தனது தந்தை கல்யாண சுந்தரலிங்கம் 74 வயதான இவரும் இவருடைய சகோதரர்களும் இணைந்து கருப்பண்ண கவுண்டர் வீதியில் 3.25 சென்ட் இடத்தை வாங்கினர். இந்த நிலையில் கடந்த 2003 ஆண்டு செல்வமணி என்பவர் சில போலி ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தங்களது இடத்தில் வந்து தகராறு செய்தார் எனவும், சர்வே எண் 296 உள்ள தங்களது இடத்திற்கு அவர் 295 சர்வே எண் கொண்ட ஆவணங்களை வைத்திருப்பதாகவும் கூறி அடியாட்களுடன் புகுந்து தகராறு செய்து எங்களின் ஒரு வீட்டில் குடியேறினார் எனவும், அப்பொழுது போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் இந்த செயலை அவர்கள் செய்தனர் எனவும், இதையடுத்து அவர்கள் மீது தமது தந்தை வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் பொழுதே இந்த இடத்திற்கு உரிய வீட்டு வரி மற்றும் மின் இணைப்புகளை தமது பெயருக்கு செல்வமணி மாற்றினார் எனவும், நாங்கள் மீண்டும் அதிகாரிகளிடம் ஆவணங்களுடன் புகார் அளித்ததன் பேரில் மீண்டும் எங்களது பெயருக்கு 2018 ஆண்டு ஆவணங்கள் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் போலியான ஒரு ஆவணங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொடுத்து கடந்த 2020 ஆண்டு தமது பெயருக்கு பட்டாவை மாற்றியுள்ளனர். இந்த ஆவணத்தை வைத்து செல்வமணி என்று தமது மகன் ஆனந்தராஜ் என்பவருக்கு 2021 ஜனவரி மாதம்தான் செட்டில்மெண்ட் என்ற பெயரில் 3 போலி பத்திரங்களை கொடுத்துள்ளார் எனவும், செல்வமணி வைத்திருக்கும் ஆவணப்படி 1100 சதுர இடம்தான் உள்ளது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள், மத்திய மண்டல பிரிவு அதிகாரிகள் துணையுடன் நிலவரி திட்ட அதிகாரிகளுடன் இணைந்து 1518 சதுர அடி இடத்தை பட்டா போட்டு ஆக்கிரமித்துள்ளனர். இதுகுறித்து அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே பலமுறை புகார் அளித்துள்ளோம் எனவும், கடந்த 1981 ஆண்டு இதே இடம் தனக்கு சொந்தம் என்று செல்வமணி நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார் எனவும், அப்போதே அந்த வழக்கு நீதிமன்றம் போலியான ஆவணம் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் மீண்டும் அதே போலி ஆவணங்களை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் துணையுடன் 2020 ஆண்டு பட்டா மாறுதல் சர்வே எண் பெயர் மாற்றம் என அனைத்தையும் செய்து முடித்துள்ளனர். இந்த சர்வே எண் பெயர் மாற்றத்தை வைத்துக் கொண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதிய பத்திரப்பதிவு ஆவணங்களை தயாரித்து இந்த இடம் தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வருகின்றனர். அதே வணிக வளாகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தொழில் செய்து வரும் அனைவரையும் இரவோடு இரவாக அடித்து துரத்தி வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். மேலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத சூழலில் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவர் மீதும் அடியாட்களுடன் புகுந்து தகராறு செய்ததாக பெரிய கடை வீதி போலீஸ் ஸ்டேஷனில் பொய் புகார் அளித்து அதன்படி தங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எனவும், போலியான ஆவணத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தை ஆக்கிரமித்த செல்வமணி மற்றும் ஆனந்தராஜ் அவரது குடும்பத்தாருக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வணக்கம், என் பேர் லிங்கதேவி. எங்கள் அப்பாவோட சொத்து கருப்பக்குன்ற வீதியில் இருக்குது. 1986 ஒரு டாக்குமெண்ட்டும் 2001, 2002 ஆகிய அதில் ஒரு டாக்குமெண்ட்டையும் வாங்கியிருக்காங்க. செல்வமணிங்கிறவங்க எங்கள் சொத்துக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு சொத்து கேஸ் நடத்தியிருக்கிறாங்க. கேஸ் நடத்தி கோர்ட்லேருந்து இந்த சொத்துக்கு தான் ஆர்டர் ஆச்சுன்னு சொல்லி 2003 எங்கள் பில்டிங்கில் மட்டும் வந்து உட்காந்து ஒரு ஆக்குபை பண்ணுறாங்க. இப்போது 2021 ஜனவரியில் தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேரில் தெற்கு நகர நலவரி திட்ட தாசில்தார் அவங்க ஒரு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க செல்வமணிக்கு. அதன் பிரகாரம் 296, 1, 2, 3 நாங்கள் எந்த சொத்தை வாங்கியிருக்கோமோ அதிலெல்லாம் எங்களோட பேரை எடுத்துட்டு 1100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அவங்களோட டாக்குமெண்ட்டுக்கு 1518 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதாக எங்கள் டாக்குமெண்ட்டு சேர்த்து இன்னும் நிறையா இருக்கிறதாகவும் எழுதி ஒரு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவிலிருந்து தனது மகன் NMS ஆனந்தராஜ் அப்படிங்கிறவருக்கு தான செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை 3 பார்ட்டாக எழுதுகிறாங்க. 296, 1, 2, 3 3 தடவையாக எழுதி எங்களோட சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு போலி ஆவணமாக தயாரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு டேக்ஸை மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதன் மேலே 2018 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கும் மாற்றி கொடுத்துட்டு திரும்ப நாங்கள் தான் ஃபோர்ஜரியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி திரும்ப எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் நான் இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் ப்ரூஃப் பண்ணி அதுவும் ஒரு காப்பி ரிப்போர்ட் இருக்குது. இப்போ டேக்ஸ்லேருந்து வாட்டர் டேக்ஸு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. பட்டாவும் மாற்றிட்டாங்க. பட்டாவை மாற்றி இப்போ தான செட்டில்மெண்ட்ங்கிற பேரில் ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு, எங்கள் ஃபேமிலி மேலேயே எஃப்ஐஆர் போட்டு, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு நைட்டை அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க டோட்டலாக. இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட நான் புகார் கொடுத்துருக்கேன். அதன் பிரகாரம் கலெக்டர் ஐயா எனக்கு வந்து விசாரிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. அது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நிமிஷம், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போதே அதிகாரிகள் வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற
வழக்கு நீதிமன்றத்தில் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் சொத்தெல்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க. உரிமையல் கேஸே நாங்கள் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போதுமே எங்களோட சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கேஸை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் தரோம். இல்லையா பாதி சொத்தை அவங்க பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஆஃபீஸர்ஸ். இல்லைன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மத்திய மண்டல அதிகாரி கனகராஜ் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசினது. அவங்களும் நிறையா செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த சொத்துக்காக. நீங்கள் பாதி எழுதி கொடுத்துருங்க, உங்கள் அப்பாவை தனியாக வர சொல்லுங்கள், எழுதி கொடுத்துட சொல்லுங்கள். இல்லைன்னா இது மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கோர்ட்டில் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கேஸ் இழுக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்களால் முடியுமா? எங்களால் முடியல. எங்கள் சொத்தை எதுக்காக சார் கேஸில் இருக்கும்போது ஆர்டர் காப்பி இல்லாமல் எதுக்கு சார் மாற்றி கொடுத்துருக்கீங்க? அரசியல்வாதி யாராவது பின்னணி இருக்காங்களா? அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களாங்கிறது மறைமுகமாக இருக்குது. யாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது இல்லை, யாருமே ஸ்ட்ரைட்டாக பேசுறது இல்லை. இது சம்மந்தமாக உங்களுக்கு கொலை மிரட்டல் தான் வருதா? கண்டிப்பாக சார் வருது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னாவே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. B1 போலீஸ் ஸ்டேஷன், பெரிய கடை வீதி பஜாரில் SI செந்தில் முருகன் ரொம்ப இதாக பேசுகிறாரு, ஹார்ஸாக பேசுகிறாரு. சொத்து எங்களோடது, கேஸ் நிலுவையில் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. தேவையில்லாத எஃப்ஐஆர் எல்லாம் எங்கள் மேலே போட்டு தேடப்படும் குற்றவாளிகளாக பண்ணாங்க. அவங்கள ஏதோ சம்மந்தமே இல்லாமல் அந்த இன்சிடென்ட்டே நடக்கவே இல்லை. நடக்காத ஒரு இன்சிடென்ட்டுக்காக போட்டிருக்காங்க. இதே டிசம்பரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு வெறும் CSR மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அவர் அடித்தது எல்லாமே இருக்குது. அடித்து உடைச்சாரு, எடுத்துகிட்டு போனாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. DVR முதற்கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்து அவங்க மேலே ஒரு CSR மட்டும் போட்டுட்டு இப்போ என்னன்னா நாங்கள் எந்த சம்பவம் நடத்தலை, அவங்கக்கிட்ட நாங்கள் ஸ்ட்ரைட்டாக யார்ட்டையும் பேச கிடையாது, எதுவுமே நடத்தாத போது எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எங்கள் டெனண்ட்டு எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு அன்றைக்கி நைட்டோட நைட்டாக எங்களை வந்து வெக்கேட் பண்ணியிருக்கிறாங்க.